20 வயசுல எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி 60 வயசுல உங்களுக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்றதே ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாதுக்கா. 60 வயசுல எங்க வாழ்க்கையில கஷ்டம் பாக்கியராஜ் மாதிரி சுமாரா டான்ஸ் ஆடும். ஆனா 20 வயசுல பிரபுதேவா மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்டம் முக்காப்புல்லா டான்ஸ் ஆடுன்றது தான் உண்மையே. 60 அப்படின்றது அது அனுபவ நிஜம். அதை கேட்டால் 20 ஜெயிப்பது தான் நிஜம் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்க எப்பொழுதுமே எங்களுக்காக வாடுவோம் 60 வயசுல. ஆனா 20 வயசுல அடுத்தவனுக்காக வாழ்றது தான் எங்களுடைய 20 அப்படின்றது தான் உண்மையே. 60 வயசுல எங்க வாழ்க்கை ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கும். 20 வயசுல இவங்க வாழ்க்கை வாஷிங் மிஷின் மாதிரி சும்மா கஷ்டம் புரட்டி புரட்டி எடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான. என் பையன் சிங்கம் மாதிரி, என் பையன் புலி மாதிரி அப்படின்னு 20 வயசு பையன் சொல்லுவான் அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட, நீ மட்டும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லு, உன் காலடியில நாயா கிடக்குறேன் அப்படின்னுவான். போன்ல 500 MB வேஸ்டா போகுது, 500 MB வேஸ்டா போகுதுன்னு கிடப்பான். காலைல ஏஞ்ச உடனே வாழ்க்கையே வேஸ்டா போயிட்டு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றது தான் இந்த 20. எல்லாரும் நகைச்சுவை சொல்றது எளிது, ஆனால் அடுத்தவர் மனதை எந்த கஷ்டமும் படுத்தாமல் நகைச்சுவை சொல்வதுதான் அரிது. அதை சிறப்பாக செய்யக்கூடிய எங்கள் நடுவருக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்ல தமிழை எப்பொழுதும் வரவேற்கும் பல்லடம் வாழ் மக்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பல்லடத்துக்கும் எங்க ஊர் விருத்தாச்சலத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனிநபர் நூலகம் விருத்தாச்சலத்துல இருந்துச்சு. அதை நடத்தி காட்டியவர் இந்த ஊரை சார்ந்த பல்லடம் மாணிக்கம் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த நேரத்தில் கொடுத்துச்சுன்னா, ஒரு மிக சிறப்பான பணியை செய்யக்கூடிய மகத்தான மனிதர்களை கொண்ட பல்லடம் வாழ் மேக்க நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 20 அப்படின்னு. அதுல 60 அப்படின்ற உண்மையை நாங்க பேச வந்திருக்கோம். பேச வந்த எங்களை பார்த்து எதிரணியில் இருக்கக்கூடிய அன்னபாரதி அக்கா அடுத்து வந்து பேசுவாங்க. 20 வயசுல எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி 60 வயசுல உங்களுக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்றதே ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாதுக்கா. 60 அப்படின்றது அது அனுபவ நிஜம். அதை கேட்டால் 20 ஜெயிப்பது தான் நிஜம் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்க எப்பொழுதுமே எங்களுக்காக வாடுவோம் 60 வயசுல. ஆனா 20 வயசுல அடுத்தவனுக்காக வாழ்றது தான் எங்களுடைய 20 அப்படின்றது தான் உண்மையே. 60 வயசுல எங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணே இருக்காது, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்திருப்போம். 60 வயசுல எங்க வாழ்க்கையில கஷ்டம் பாக்கியராஜ் மாதிரி சுமாரா டான்ஸ் ஆடும். ஆனா 20 வயசுல பிரபுதேவா மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்டம் முக்காப்புல்லா டான்ஸ் ஆடுன்றது தான் உண்மையே. சுளுக்கு பிடிச்சு கிடப்பீங்க. ஆமா. 60 வயசுல எங்க வாழ்க்கை ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கும். 20 வயசுல இவங்க வாழ்க்கை வாஷிங் மிஷின் மாதிரி சும்மா கஷ்டம் புரட்டி புரட்டி எடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான. 20 வயசுல இருக்கிறவங்கலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதுக்கு எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா 20 வயசுக்கு தான் வரும். 60 வயசுக்கு ஒருபோதும் வராது. ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் போன்ல 500 MB வேஸ்டா போகுது, 500 MB வேஸ்டா போகுதுன்னு கிடப்பான். காலைல ஏஞ்ச உடனே வாழ்க்கையே வேஸ்டா போயிட்டு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றது தான் இந்த 20. அம்மா சொல்லுவாங்க, என் பையன் சிங்கம் மாதிரி, என் பையன் புலி மாதிரி அப்படின்னு 20 வயசு பையன் சொல்லுவான் அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட, நீ மட்டும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லு, உன் காலடியில நாயா கிடக்குறேன் அப்படின்னுவான். இதுதான் அவங்களுடைய 20. அதுவும் மெசேஜ் எல்லாம் வந்தா எடுத்தோடனே அப்படி படிச்சுட்டு ஏதாவது சொல்லணும்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்னன்னா இங்கிலீஷ் தெரியாது, எழுத்து கூட்டிக்கிட்டு அர்த்தம், கச்சு ஓட்டு அப்படி கவுண்டா என்ன பிள்ளைன்னு இருப்பான். பாத்தீங்களா? அது மாதிரி அது ஒரு உண்மைதானே. அதாவது காற்றாற்று வெள்ளம் மாதிரி எந்த திசையும் தெரியாம போறது. ஆனா திசையை வகுத்து கொண்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம் சார். எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இன்னும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நினைவுகளை நினைவுபடுத்திக்கிட்டு வாழ்ற ஒரு அருமையான வயசு. ஒரு நாள் காலையில 4:30 மணின்னு சரி அம்மா ஏஞ்சி பாக்குறாங்க, பையன் ரூம்ல லைட் எரியுது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா கூப்பிட்டாங்க, தூங்கிட்டு இருந்தவர் எழுப்பி சொன்னாரு, யோ பாரியா என் பையனுக்கு புத்தி வந்துருச்சு, காலைல 4:30 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் பாரு அப்படின்னு. அப்பா சொன்னாரு, அட சும்மா இரு, அவன் இம்மா நேரம் போனை பார்த்துட்டு இப்பதான் தூங்கவே போறான் அப்படின்னாரு. வாட்ச்மேன் கூட கொஞ்ச நேரம் தூங்குவார் நடுவர்களே. இந்த 20 வயசு பையன் ஃபுல்லா அந்த மொபைல் போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானே ஒழிய அவனுக்கு வாழ்க்கை சார்ந்த ஒரு இதுவும் கிடையாது. பெத்த அப்பா 60 வயசுல டிவி ஸ்விஃப்டியை 20 வருஷமா வச்சிருப்பார். ஆனா இவன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான், எனக்கு இந்த பைக் வாங்கி கொடு, அந்த பைக் வாங்கி கொடுன்னு அப்பா கிட்ட கேட்பான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சாமியே புல்லட்ல போகுது, பூசாரிக்கு ஃப்ளைட்டு கேக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அவ்வளோ கொடுமையான வாழ்க்கையா போயிட்டு இருக்குது. இன்றைய கால இளைஞர்களுக்கு 20 வயசுல உண்மையிலே எந்த பொறுப்பும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் விரோதி மாதிரி பார்க்கறான். வரும்போது பார்க்கறேன், ஒரு 2 வீலர்ல ஒரு பையன் எழுதி போட்டிருக்கான், சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதேன்னு எழுதி போட்டிருக்கான். அப்ப எப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இன்னைக்கு கால பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதை விட ஒருத்தன் ஆட்டோவில் எழுதி போட்டுட்டான். ஆ. ஆச்சரியப்பட்டேன். ஆமாடா எங்க அப்பா வீட்டு ரோடு தான்டா அப்படின்னு போட்டுருந்தேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இவள என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா சொல்லி சொல்லி மாய முடியாம எழுதியே போட்டுட்டான். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு டென்ஷன் பாருங்க. இன்னும் சிலர் போட்டிருப்பான், மோதி விடாதே என்பா, மொத்தமும் இன்னும் முதல் இஎம்ஏ கட்டவில்லை. அவன் வகுத்திருச்சல் தெரியுது பாத்தீங்களா? அதாவது இன்றைய கால 20 வயசு பையன் உறவை ரொம்ப அலட்சியமா கையாளுறான். ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு பெரிய ஓவிய கண்காட்சிக்கு போயிருக்கான். அங்க ஒரு நிறைய ஓவியங்கள் மாட்டிருந்திருக்காங்க. அவனுக்கு ஒரு ஜமீன்தார் ஓவியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போயிட்டு எவ்வளோன்னு கேட்கறான். 2000 ரூபான்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையன்கிட்ட காசு இல்லை. சரி, ஒரு 500 ரூபா கம்மியா இருக்கு, நம்ம 500 ரூபா ரெடி பண்ணிட்டு வருவோம்னு ஒரு வாரம் கழிச்சு போறான். அந்த ஜமீன்தார் ஓவியம் அங்க காணோம், வேற யாரோ வாங்கிட்டாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், வாங்க முடியல, ரொம்ப அழகா இருந்துச்சு, வாங்கியிருந்தா நம்ம ரூம்ல அழகா வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சான். ஒரு மாசம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அவன் ஃப்ரெண்டு வீட்டில் அந்த ஓவியத்தை நடு ஹாலில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், நம்மளால வாங்க முடியல, நம்ம ஃப்ரெண்டு வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசையா சரி நம்ம காட்டிக்காம இருப்போம். ஃப்ரெண்டு உள்ளேருந்து வந்தவனே கேட்டான், மச்சான் இவர் யாருடா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னா, இவர் எங்க தாத்தாடா, அந்த காலத்துல பெரிய ஜமீன்தாரா இருந்தாரு அப்படின்னானா. அதுக்கு இவன் நினைச்சானா, 500 ரூபா மட்டும் இருந்தா இன்னைக்கு ஏன் தாத்தா இருப்பாரு அவரு அப்படின்னானா. இன்னைக்கு உறவுகளை இவ்வளவு அலட்சியமா கையாளக்கூடிய வாழ்க்கை தான் இவங்களுடைய 20. ஆனா 60 அப்படி கிடையாது. அனைத்து விஷயங்களையும் கடந்து ஒரு பெரிய அனுபவங்களை வச்சிருக்கிறாங்கன்றதுதான். இப்ப தமிழ்நாட்டுல சொல்ல வரீங்க? அதாவது ஆசிரியருக்கு 60 வயசா இருக்கும், பையனுக்கு 20 வயசா இருக்கும். எங்க பிரச்சனை முத்தும் பாருங்க. ஒரு கொஸ்டின் தெரியலன்னா சாய்ஸில் விட்டலாம், சந்தோஷப்படுவார். பறவைகளான் ஏன் பறந்து வருகிறது, நடந்து வந்தால் லேட் ஆகும். இதே மாதிரிதான் வாத்தியார் அமைதியா இருந்தார். அவன் சார் சில நேரம் ஆச்சரியப்படுத்துவாங்க. மண்ணரிப்பு கடலரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வாத்தியார் கேட்டுக்கார். லேசா சொரிஞ்சு விட வேண்டும். அரிப்புக்கு இப்படி அதை போட்டிருப்பேன் சார். ரொம்ப நன்றி. இந்த 3 பேர் தான் கைதட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒட்டஞ்சத்திரத்தில் ஓரமாக வண்டியை நிறுத்தி அங்கேயே இருந்திருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் உள்ளார்ந்து ரசிச்சுட்டு வீட்டில் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான்.